இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். ஆஜரானார் விஜய், இறங்கிய துணை ராணுவம், பரபரப்பில் சிபிஐ ஆபீஸ். கரூரில் சென்ற ஆண்டு செப்டம்பரில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இதை சிபிஐ விசாரித்து வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழு கண்காணிக்கிறது. நேரில் வந்து சிபிஐ மற்றும் கண்காணிப்பு குழுவினர் விசாரணையை முடுக்கிவிட்டனர். இன்ச்சாக சல்லடை போட்டனர். தடய அறிவியல் குழு ஆய்வும் விஜய் வந்த பிரச்சார பஸ்ஸையும் பார்வையிட்டனர். தவிகவின் முக்கிய நிர்வாகிகளான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உட்பட பலரிடம் சமீப நாட்களாக விசாரணை நடந்தது. விஜய் இன்று ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியது. அதை ஏற்று விஜய் இன்று சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் பலகட்ட கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். விஜய் வருகையை முன்னிட்டு டில்லி சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அதிக அளவில் கூடாமல் இருக்க சாலையின் ஒரு பகுதி முழுதும் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு நிறுத்தப்பட்டு இருந்த பைக், கார்கள் அகற்றப்பட்டுள்ளன. இஸ்ரோவுக்கு ஏமாற்றம். இலக்கிலிருந்து விலகிய PSLV C-62 ராக்கெட். 6, 5, 4, 3, 2, 1, 0. S139 motor and both strap-ons ignite. Here's the pillar of Lift fire off normal. meets the P1 tracking. canvas of P2 blue. tracking. PSLV C-62 carrying the umbilical P4 tower, tracking. a majestic lift-off. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து காலை 10:18 மணிக்கு EOS-N1 உட்பட 18 செயற்கைக்கோளை சுமந்தபடி PSLV C-62 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. PSLV C-62 EOS-N1 திட்டம் 2026 ஆண்டில் இஸ்ரோவின் முதல் ஏவுதல் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. 2, 1, 0. S139 motor and both strap-ons ignite. Here's the pillar of Lift fire off normal. meets the P1 tracking. canvas of P2 blue. tracking. PSLV P2 C-62 tracking. carrying the umbilical P4 tower, tracking. a majestic lift-off. PSLV C-62 प्रमोचन यान का सफलतापूर्ण उत्थापन प्रथम प्रमोचन मंच से. இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட சற்று நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் திட்டம் இலக்கை அடையவில்லை என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். தரவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாராயணன் கூறியதாவது, PSLV செலுத்து வாகனம் 4 நிலைகள் கொண்டது. அவற்றில் 2 நிலைகள் திட எரிபொருளையும் அடுத்த 2 நிலைகள் திரவ எரிபொருளையும் கொண்டவை. 3ஆம் நிலையின் நிறைவு நேரம் வரை எல்லாம் நன்றாகவே சென்றன. 3ஆம் நிலை முடிவுக்கு வரும்போது செலுத்து வாகனத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. தொடர்ந்து PSLV வாகனம் திட்டமிட்ட பாதையில் இருந்து விலகியது. திட்டம் இலக்கை அடையவில்லை என நாராயணன் கூறினார். We had attempted the PSLV C-62 EOS-N1 mission. The PSLV vehicle is a 4-stage vehicle with 2 solid stages and 2 liquid stages. The performance of the vehicle up to the end of, close to the end of third stage was as expected. Close to the end of the third stage, we are seeing little more disturbance in the vehicle roll rates. And subsequently there is a deviation observed in the flight path. We are analyzing the data and we shall come back at the earliest. Thank you. கமல்ஹாசன் வழக்கில் ஹைகோர்ட் தடை உத்தரவு. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை நிறுவனம் நடிகர் கமல்ஹாசனின் பெயர், படம், உலகநாயகன் அடைமொழி மற்றும் அவருடைய பட வசனங்கள் அச்சிட்ட டி-ஷர்ட்டுகளை விற்பனை செய்தது. அதற்கு தடை விதிக்க கோரி கமல்ஹாசன் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். நீயே விடை நிறுவனம் மட்டுமின்றி வேறு எந்த நிறுவனமும் தனது அனுமதி இல்லாமல் தனது பெயர், படம் முதலியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமென கமல் கோரியிருந்தார். வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரித்தார். அனுமதி இல்லாமல் கமல்ஹாசன் பெயர், படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த நீதிபதி இடைக்கால தடை விதித்தார். அதே சமயம் கார்ட்டூன்களில் கமல் படத்தை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை. இந்த வழக்கு தொடர்பாக நீயே விடை நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார்.
வெனிசுலா தற்காலிக அதிபர் நான் தெரிவிக்கவிட்ட டொனால்ட் ட்ரம்ப். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஒரு போதைப்பொருள் பயங்கரவாதி என்றும் அந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்றும் ட்ரம்ப் புகார் தெரிவித்து வந்தார். இந்நிலையில் நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்க ராணுவ வீரர்களால் கைது செய்யப்பட்டு வெனிசுலாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டனர். அவர்கள் மீது நியூயார்க் நகரில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் அவர்கள் அமெரிக்க கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுவர் என அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பமீலா போண்டி கூறினார். இது உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை கிளப்பியது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு புதிய புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அது விக்கிபீடியாவில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் போன்று உள்ளது. அதில் வெனிசுலாவில் தற்காலிக அதிபர் ட்ரம்ப் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சர்ச்சைக்குரிய இந்த பதிவுக்கு வேறு எதுவும் தலைப்பு வைக்கவோ அல்லது வேறு எந்த தகவலையோ ட்ரம்ப் பகிரவில்லை. வெனிசுலாவின் எண்ணெய் வளங்கள் மீது ட்ரம்ப் குறிவைத்திருக்கும் நிலையில் இந்த பதிவு வெளிவந்துள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த மாத தொடக்கத்தில் அந்நாட்டின் தற்காலிக ஜனாதிபதியாக டெல்சி எலோயினோ ரோட்ரிக்ஸ் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய பதிவு உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. KMC ஹாஸ்பிட்டல் பிரசவ வார்டில் ரவுடி கொடூரமாக வெட்டி சாய்ப்பு. தோழியின் கணவர் நண்பர்கள் வெறிச்செயல். சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர் ஆதி, வயது 20, ரவுடி. இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரது தோழி சுசித்ராவிற்கு வயது 21. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சில நாட்களுக்கு முன் குழந்தை பிறந்தது. குழந்தை உடல்நலமில்லாமல் இறந்து போன நிலையில் சுசித்ராவிற்கு டாக்டர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர். நேற்று நள்ளிரவு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ஆதி வந்தார். பிரசவ வார்டு அருகே படுத்து தூங்கினார். அதிகாலை 3:30 மணிக்கு 3 மர்ம ஆசாமிகள் வந்தனர். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஆதியை சுற்றி வளைத்த அவர்கள் அரிவாளால் தலை, கை, கால்கள் என உடல் முழுவதும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். சம்பவ இடத்திலேயே ஆதி துடிதுடித்து உயிரிழந்தார். பிரசவ வார்டின் எதிரிலேயே நடந்த இந்த படுகொலை சம்பவத்தை பார்த்து நோயாளிகளின் உறவினர்கள் பயந்து போய் அலறியடித்து ஓடினர். இதனால் மருத்துவமனை வளாகம் முழுவதும் அதிகாலையில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. கீழ்ப்பாக்கம் போலீசார் விரைந்து சென்று ஆதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். போலீஸ் நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியானது. சுசித்ராவின் முதல் கணவர் பெயர் சூர்யா. சூர்யாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த சுசித்ராவுக்கு ஆதியுடன் பழக்கம் ஏற்பட்டது. அது நாளடைவில் தொடர்பாக மாறியது. அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவி போல கொளத்தூரில் தனியாக வீடு எடுத்து வாழத் துவங்கினர். இதன் மூலம் சுசித்ரா கர்ப்பமானார். கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையிலேயே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் நேற்று குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தை இறந்த செய்தியை கேட்டு ஆதி அதிர்ச்சி அடைந்தார். கதறி எழுத சுசித்ராவிற்கு ஓடி வந்து ஆறுதல் கூறினார். குழந்தைக்காக சுசித்ரா ஆசையுடன் காத்திருந்தார். குழந்தை இறந்து போன விரக்தியில் சுசித்ரா எந்த தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக பிரசவ வார்டு அருகில் உள்ள வராண்டாவில் தூங்கிக் கொண்டிருந்தார். குழந்தை இறந்த சோகத்தில் மூக்கு முட்ட குடித்துவிட்டு புல் போதையில் தூங்கினார். அதனால்தான் மர்ம ஆசாமிகள் வெட்டும் போது அவர் தப்பி ஓட முடியவில்லை. சிசிடிவி வீடியோக்களை போலீசார் ஆராய்ந்த போது சுசித்ராவின் கணவர் சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் அலிபாய், கார்த்திக் ஆகிய 3 பேரும் தான் ஆதியை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. தலைமறைவாக உள்ள சூர்யா, அலிபாய் மற்றும் கார்த்திக் ஆகிய மூவரையும் பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றான கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடந்த கொடூர கொலை சம்பவம் டாக்டர்கள் மற்றும் நோயாளிகள் உறவினர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு போலீஸ் நிலையம் உள்ளது. இன்ஸ்பெக்டர் விடுப்பில் சென்றுள்ளார். இரவு பணியில் 4 போலீசார் மட்டுமே இருந்துள்ளனர். பிரசவ வார்டின் நுழைவாயிலில் ஒரு பெண் போலீஸ்காரர் மட்டும் பணியில் இருந்துள்ளார். அதையும் மீறி கொலையாளிகள் அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களுடன் நுழைந்து ரவுடியை வெட்டி கொன்ற சம்பவம் டாக்டர்கள், நோயாளிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1 சவரன் தங்கம் விலை ரூபாய் 1.05 லட்சத்தை நெருங்கியது.
சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த 10ஆம் தேதி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,03,200 ரூபாய்க்கு விற்பனை ஆனது. நேற்று நகை மார்க்கெட்டுக்கு விடுமுறை தினம். தங்கம் விலையில் மாற்றம் இல்லை. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,760 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,04,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 220 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் ஒரு சவரனுக்கு 2,960 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,05,000 நெருங்கியிருப்பது புதிய உச்சமாகும். தங்கத்தைப் போலவே வெள்ளியின் விலையும் புதிய உச்சம் தொட்டுள்ளது. வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 12 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 287 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிலோவுக்கு 12,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 2,87,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.